போகிற போக்கிலே போய் பார்த்தார் என்று ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர் நம்முடைய முதலமைச்சரை பற்றி சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் நேரம் கேட்டார் சந்திப்பதற்கு, இந்த வெள்ள நிவாரணத்திற்கு நிதி கேட்பதற்கு. அவர்கள் ஒரு நேரத்தை பகலிலே குறித்து கொடுத்தார்கள். பகல் 10:30 மணிக்கு சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி தந்தார்கள். ஆனால் பிற்பகலிலே நேரம் மாற்றப்பட்டு விட்டது. இரவு 10:30 மணிக்குத்தான் பார்க்க முடியும் என்று அவர்கள்தான் நேரத்தை மாற்றினார்கள். ஆக சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று. இவ்வளவு வேதனையோடு வருகிறவர்களை காக்க வைக்கலாமா என்று பிரதமர் நினைக்காமல் 10:30 மணி இரவிலே சந்திக்க வைத்தார்கள் என்று சொன்னால், அவர் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலே அவர்கள் பாராமுகமாகவே இருக்கிறார்கள் என்பதும், முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சருக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்தது டெல்லி பிரதமருடைய அலுவலகம்தான். அவர்கள்தான் பின்னர் அதை மாற்றி இரவு 10:30 மணி என்றார்கள். அவரை காத்திருந்து பார்த்துவிட்டு, கொடுக்க வேண்டிய மனுக்களை கொடுத்துவிட்டு, கேட்க வேண்டியவற்றை கேட்டுவிட்டு பிறகு மறுநாள் திரும்பி வந்தார். வந்தவுடனே தென் மாவட்டங்களுக்கு சென்று விட்டார். இந்த அரசு மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்குவதற்கான முயற்சிகளிலே முழுமூச்சாக ஈடுபட்டிருக்கின்றது. பல இடங்களிலே இந்த மின்சாரம் பழுதுபட்ட இடங்களிலே எல்லாம் இப்பொழுது சரி செய்யப்பட்டு விட்டது. தென் மாவட்டங்களிலே தான் பெரிய பாதிப்பு. அவர்களுக்கு என்ன செய்வதென்று முதலமைச்சர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அந்தந்த மாநிலங்களில் பேரிடர் அறிவிக்கலாம், அதுக்கு முன்னாடியெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு பேரிடர் அறிவிக்கலாம். அவங்க சொன்னது போகிற போக்கில் ஏதோ பார்க்கணுன்னு பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாருன்னு. அந்த பிரைம் மினிஸ்டர் வழிபோக்குறா போகிற போய் பார்க்குறதுக்கு? அவர் பொறுப்போட இவ்வளோ பெரிய பாதிப்பில் வர்றாங்கன்னு சொல்லி அவரில் டயத்தை கொடுத்ததை மாற்றாமல், அதை விட என்ன தலைக்கு போகிற வேலை அவருக்கு? அவர் நேரத்தை மாற்றியதே தவறு. நம்முடைய தமிழ்நாட்டை அவமதித்ததாகும். காலை 10:30 மணிக்கு சொல்லிவிட்டு இங்கே லட்சக்கணக்கான மக்கள் துன்பத்திலே துடித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த நேரத்தை மாற்றி ராத்திரி 10:30 மணிக்கு சந்திக்கலாம் என்று சொன்னது பிரதம அமைச்சருடைய பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது. 146 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. மத்திய அரசு இதிலே ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறார்கள். பில்லெல்லாம் உடனே அவங்களே பாஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஜனநாயக படுகொலையை நடத்தியது நரேந்திர மோடி அரசு. அதனால்தான் அவர்கள் இவ்வளவு வேகமாக 146 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா அல்ல, அவர்களை வெளியேற்றிவிட்டு, சஸ்பெண்ட் செய்துவிட்டு அவர்கள் கூட்டத்தை நடத்தி நேத்தோடு முடித்துக் கொண்டார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.